வீடியோ பண்ணி யூடியூப்பில் போடணும். இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் குழம்பு வச்சு விடலாம்னு விசாரிக்கிறேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன் நான் ஆദ്യமாக. சரியா? அந்த கத்திரிக்காய் குழம்புக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதானது ஒரு அரைச்சிட்டு நம்ம சாம்பாருக்கெல்லாம் ரெடி பண்ணுவோமே அதுபோல். முதல்ல வெந்தயம் ஒரு ஸ்பூன். அதில் வெந்தயம் ஒன்று ചൂടാനതും കരിയും താഴ്ത്തി വയ്ക്കണം. നിലക്കടലയെ പോടலாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நிலக்கடலை. வேர்க்கடலை சொல்லுவா, நிலக்கடலைன்னு நம்ம நாட்டில் சொல்லுவா. அச்சா, அதுக்கு கொஞ்சம் மல்லி, അതൊരു 3 സ്പൂൺ എടുത്തിട്ടില്ല. എല്ലാം ടീസ്പൂൺ പോരുമേ. ടീസ്പൂൺ എടുത്തിട്ട് അപ്പുറം അതേപോലെ ഒരു 2 സ്പൂൺ കടലപ്പരിപ്പ് അതേം പോട്ടിக்கலாம். എല്ലാം നന്നായി ഗോൾഡൻ ബ്രൗൺ കളറിൽ വറക്കണം. ഗോൾഡൻ ബ്രൗൺ കളറിൽ നന്നായി വറക്കിട്ട് ഒരു 10 കാഞ്ച മുളകായി പോട്ടുണ്ട്. അപ്പോമേ അതേ തന്നെ ഒന്നുമില്ല. கொஞ்சம் ஒரு படி கறிவிட்டது. ஏன்னா வெளியில் போட்டால் இலைகளை கலந்து விடுவோம். கொஞ்சம் அரைச்சி பண்ணினோம்னா ஜாஸ்தி நல்லா இருக்கும். ரொம்ப தேங்காய் போடுங்கா, அப்புறம் நல்லதும் நல்லா தேங்காய். அதுக்காக கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருந்துச்சு. அதையும் போட்டு நல்லா ஒன்று. சரியா? இதுதான் அதோட பாகம். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதை அரைச்சிக்கலாம். அப்புறம் ஒரு நிறைய பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விடணும். எண்ணெயை விட்டுட்டு சின்ன கத்திரிக்காய்க்கு இந்த கத்திரிக்காயை இப்படி நறுக்கிக்கணும். ஏன் கேட்டால் அதுக்குள்ளே புழு பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா அப்புறம் நல்லா கழுவி வச்சுருந்த கத்திரிக்காய். நான் ஒரு 10-15 கத்திரிக்காய் அதுக்கு இருக்கு. சின்ன சின்னதாக இருக்கிற கத்திரிக்காய் இந்த மாதிரி நெக்ஸ்ட் இப்படி வைக்கிறோம். நல்லா உடஞ்சி போயிடும். பூண்டுக்கு அதை நல்லா வதக்கிக்கிறது. நல்லா வதக்கணும். ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி போயிடும். பாதி வதங்கிறது. பாதி வதங்கினா உடஞ்சும் போகாது, அது ஒரு வேவும் கிடைக்கும். வேகாதுக்கு இருந்தால் ஒரு சவர்க்கெடுத்து இருக்கு, அது போகிறதுக்கு வண்டி கிடைக்கும். இது இல்லை, அதனால் கல்லுப்பே போட்டு விடுறேன். ஓகேவா? கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிறேன். நல்லா இப்படி வதங்கிக்கட்டும். பாருங்கள், அதே கத்திரிக்காயை ஒரு தட்டுக்கு மாற்றி விடலாம். அந்த எண்ணெய் அதில் அப்படியே இருந்துக்கட்டும். நமக்கு இன்னும் வேலை இருக்கு. எண்ணெய் நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது தான். அதனால நல்லெண்ணெயே சமையல் பண்ணுங்க. நம்ம ஊரில் வந்து ஜாஸ்தி வெளிச்செண்ணெய் தான் எடுப்பா. அதனால இந்த சமையலுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லது. அதே போல் திருப்பி ஒரு ஸ்பூன் எண்ணெய் திருப்பி விட்டுக்கோ. நிறைச்ச ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். விட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். தாராளமாக போட்டுக்கலாம். நிறைச்ச ஸ்பூன். ரெண்டு மிளகா வத்தலை இந்த மாதிரி கிள்ளி இதையும் போட்டுக்கணும். சரியா? அது நல்லா வடிக்கிறத, கடுகு வடிக்கிறத கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கு. கொஞ்சம் அரைக்கிறதுக்கும் எடுத்துட்டேன். கொஞ்சம் இதுலேயும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மணத்தூள் இருக்கும். கடுகு வடிக்கிற சமயத்தில் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்.
ஒரு பிடி பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா பார்த்திங்கன்னா, பூண்டு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது தெரியும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது, ஹார்ட் பிரச்சனை உள்ளவாளுக்கு நல்லது, கார்டியாக் ப்ராப்ளம் உள்ளவாளுக்கு. அதை நல்லா வதக்கிக்கிறேன். நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னு கேட்டால் கொஞ்சம் வயசாகிறது, வயசானவா இருக்கிறத அவள் சாப்பிடுவா. அதனால் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெயை. இது நம்ம ஆற்றுல பண்ணுறதுனால கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிக்கணும். அது ஒரு ப்ரௌன் கலர் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி. அப்போ அதே போல் இந்த நரைச்ச ஒரு பொடி சின்ன வெங்காயத்தை உரித்து 2ஆக கீறி வச்சுருந்துட்டேன். அது என்ன முழுக்க கிடக்கும். அது கொஞ்சம் சின்னதாக கட்டாயிருந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருந்துட்டு அதையும் போட்டு நல்லா வதக்குறது. அடுப்பை கொஞ்சம் சின்னதாக்கிங்கோ. எப்போவுமே அடுப்பு கொஞ்சம் சமையலுக்கு இந்த வறக்கத்தை எல்லாம் சின்னதாக வச்சுக்கிறது தான் நல்லது. கரிஞ்சு போச்சு வராது. அது கரிஞ்சால் குழம்போட டேஸ்ட்டு போயிடும். அதனால் நல்லா வதக்கி போகும். நல்லா வதங்கிட்டா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு தக்காளி அரைச்சி பேஸ்ட்டு 3 தக்காளி எடுத்துருக்கு. அந்த 3 தக்காளி கொஞ்சம் நல்ல தக்காளி பழம் 3 பழமாக நல்லா பழுத்து தான் பார்த்து எடுத்தது. அதை விட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்படி சரியா? கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கிறத ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த பச்சை தக்காளி வாசம் போகிறதுக்காக நல்லா வதக்கிக்கலாம். வச்சிருக்கேன் அதையும் போட்டு விடுறேன். அதுவும் போட்டு நல்லா கொதிச்சுக்கிட்டேன். எடுத்துட்டு காட்டுறேன். இந்த ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். புளி வெல்லம், புளித்தண்ணி கொஞ்சம் வச்சு இதுக்கு சேர்த்துக்கல. என்னால் இந்த அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனால் இப்படி எண்ணெய் தனியே பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் விட்டுருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு வரத நல்லா தாழ்த்ததுக்கப்புறம் இந்த வதங்கின கத்திரிக்காயும் இதை போட்டு விடலாம். சரியா? நான் அப்படியே இதுக்குள்ளே திளைச்சி வேகட்டேன். அப்போ தான் அந்த இந்த கிரேவி எல்லாம் அதில் பிடிக்கும். அந்த முங்கி அத்தனை கத்திரிக்காயும் போட்டு அந்த கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். உடம்புக்கு நல்லதுங்க. அப்புறமா எங்காத்துல வந்து எல்லாருக்குமே ரொம்ப வெல்லம் போடுறது ரொம்ப சமையலில் வெல்லம் ஜாஸ்தி போடுவேன். அதனால ஒரு ஸ்பூன் வெல்லமும் போட்டுக்கிறேங்க. என்னோட சமையலில் எல்லாமே வெல்லம் போட்டு தான் சமைப்பேன். ரெடி சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்களா எப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்க. கம்ம 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 கம்மனா வாசம் வருது. கடைசியா ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் கூட போட போறேன். அது கொஞ்சம் கூட மனத்தை கொடுக்கும். ஓகேவா? இங்கனவா நம்ம அந்த கொத்தமல்லி தழை இருக்கே, அதை கூட அப்படி பொடி பொடியா அரிஞ்சு அது மேலே அப்படி தூங்கோ.
எப்படி இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? பார்க்கறதுக்கும் அழகா இருக்கு, சாப்பிட்றதுக்கும் அழகா இருக்கும்.